இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே எமது காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதமாசிரியர் பிரேமானந்த் அவர்களுடன் அளவலாக இருக்கிறோம். சுவாரஸ்யமான சம்பவங்கள், பரபரப்பான விடயங்கள் எதுவும் அண்மை காலத்தில் இடம்பெறாவிட்டாலும் கதைக்க வேண்டிய, கலந்துரையாட வேண்டிய நிறைய விடயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுவதால் இன்றைய தினம் மீண்டும் நமது அரட்டை மக்களுக்கு முன்னால் கொண்டு வர இருக்கிறோம். வணக்கம். 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 இன்றைக்கு சொல்லிக் கொள்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பரபரப்பு இல்லாமல் அரசியலும் சரி இல்ல, பரபரப்பு இருக்கு. தெற்குல மேதின பரபரப்புகளும் நாங்க போனவங்களே வந்து காய்ச்சறாங்க. எங்கள்ல நாங்களும் போய் அந்த விஷயத்துல எங்கேயோ சில சோசியல் மீடியாஸ்லயும் அதிலும் நாங்களும் ரவுடிதான் என்ற லெவலுக்கு 2-3 விளம்பரங்களை பார்த்த மாதிரி இருக்குது. மற்றபடி சோசியல் மீடியால கட்சி சரி கட்சி மீடியான்னு அது சம்பவமா இருக்க முடியாது. அடுத்தடுத்த தேர்தல்கள் வரும்போது மற்ற இடங்கள்ட்ட செய்தி போடணும்னு வர மாட்டோம். இல்ல, எங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நாங்கள் எல்லாரும் உண்டு. தேவையில்லைன்னா நாங்க தான், நீங்க தான். அந்த மாதிரி தான் எடுத்து உண்மை. எங்களுடைய இப்ப தமிழ் மக்களுக்கு இல்ல, தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உண்மையா மக்கள் மயப்படுத்தப்பட்டதா இல்லையன்றது ஒரு வழியானது மட்டுமே மக்கள்கிட்ட இருந்து ஒன்றே ரிசீவ் பண்ணாமல் தாங்கள் நினைச்சதை மட்டும் மக்கள்கிட்ட திணிச்சு கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் சொன்னா கேப்பினம் என்ற ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். இப்ப சிம்பிளாக நாங்கள் 2 இடத்துல 2 தடவை காய்ச்சிட்டோம் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விஷயம். இவ்வளவு அவையோருடைய முடிவுகளை மட்டுமே வச்சு காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு சும்மா ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம் தானே மக்கள்கிட்ட. ஒரு ரண்டமான ஒரு கருத்து கணிப்பு ஓகே, பொது வேட்பாளர் என்ற விஷயம் எங்களுக்கு தேவையா இல்லையா, ஆறுன்றதெல்லாம் 2வது பேச்சு. இப்படி ஒரு விஷயம் தேவையா இல்லையா என்ற ஒரு மக்கள் கருத்து கணிப்பு இல்லாட்டி ஓகே, கருத்து கணிப்பு முடிவு மாறி வந்துட்டா வாங்கின காசுக்கு என்ன செய்யறது? இல்ல, அது அப்படியெல்லாம் இருக்கும். குடுக்கல் வாங்கலோட பிரச்சனை இருக்கட்டும். அது எல்லாமே ஒரு அஜெண்டா அல்லது ஒரு ப்ராஜெக்டுக்கு கீழே யார்கிட்ட வாங்கினோம்ன்றதெல்லாம் சரிதான். அவங்களுக்கு ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு நிதி வளம் இல்லாம அது நடக்காது. அப்படி இப்ப கட்சியே பொதுக்கூட்டம் நடத்த 10 லட்சம் முதலாளிமார்கிட்ட காசு வாங்கும் போது இது மாதிரியான முன்முயற்சிகளுக்கும் எங்கேயோ ஒரு நிலவரம் தேவையான உண்மையா காசு கொடுத்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும் என்ற தேவை இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் கட்சிகள் தலைமைகள் அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுறோம் மக்களோட மக்களா இருக்கணும் என்று சொன்னால், இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு தொண்டர் கூட்டம் இருக்கும் என்று சொன்னா, சாமானிய மக்கள் இந்த கருத்தை நேரடியாக வேலைஞ்சு கொள்ளலாம். கருத்து கணிப்பு எல்லாம் வைக்கிறதில்லை. இல்லை, என்னுடைய மக்கள் எங்களுடைய வாக்காளர்கள் இப்படியான ஒரு மனநிலையில தான் இருக்கினா அவர்களுக்கு இது தேவை, இல்லாட்டி இது தேவையில்லை. இல்லாட்டி இதுக்காக அவர்கள் இதுக்கு சார்பாக இருப்பினா, வாக்களிக்க தயாராக இருப்பினா, இதுக்கு எதிராக இருப்பினா, ஒரு பொது வேட்பாளர் நியமிச்சு ஒருவரால நாங்கள் நிறுத்தி போட்டு ஒரு மிக சொற்பமான வாக்குகள் அவருக்கு விழுமா இருந்ததுன்னு சொன்னா, நாங்கள் இவ்வளவு காலமும் 30-40 வருஷ போராட்டம், அதுக்கு முன்னர் பின்னதான போராட்டங்கள், ஆயுத போராட்டத்துக்கு முன்னர் பின்னதான அகிம்சை போராட்டங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா நாங்கள் எங்களுடைய தேசியத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு கோட்பாடாக இருக்கோம். இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு இது நயப்புக்கிடமான விஷயமா போயிடும். இவையல் தங்களுக்கான தலைவர் ஒரு வெரி ஃபியூ ஓட்ஸ் தான் பெருமான்னு சொன்னாங்க. அது ஒரு சரியான முன்னெடுப்பா, இல்லாட்டி மக்கள் அதை என்ன செய்யணும்ன்றது அறிஞ்சு அங்கதான் பிரச்சனை. என்னன்னா நீங்க கேட்கறது சரியான முன்னெடுப்பா இல்லையான்றதுக்கு மேல அது மக்கள்கிட்ட போய் சேருதா, மக்கள் அதன் மீது அக்கறைப்படுவினமான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. கடந்த 2 வாரங்களா பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளிடையே இதை பற்றிய பெரிய அளவிலான பேச்சுக்கள் எதுவும் இல்லை. இந்த விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல அரசியல் கட்சி சார்ந்தவர்களால பல கருத்துக்கள் சொல்லப்படுறது. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது முன்னிறுத்தின அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற நிலைமையில தான் இருக்குது. இப்போ போன ஓரிரு நாட்களுக்கு முன்னம் ஸ்ரீதரன் அதை பற்றி ஒரு நிகழ்வுல பேசியிருக்கிறார். பொது வேட்பாளர் ஆதரித்து பேசியிருக்கிறார். 2 வரைக்கும் அவருடைய கட்சி உத்தியோக ரீதியாக இருந்த முடிவையும் எடுக்கலை என்றாலும் கூட அவர் பொது வேட்பாளர் நிறுத்துறதன் மூலமா நாங்கள் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுறோம் என்று சொல்லி எனக்கு அது அந்த உலகத்துக்கு செய்தியை சொல்றோம்ன்ற அந்த விஷயம் வந்தோடனே எனக்கு என்ன ஆகுதுண்டா, கடந்த 15 வருஷமாகவும் இவர்கள் அந்த உலகத்துக்கு தான் செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஐநா மூலமாகவும் சொன்னார்கள். ஐநாவில் போய் இப்போ தீர்மானங்கள் நிறைவேற்றும் போதெல்லாம் சொன்னார்கள் நாங்கள்
சர்வதேசம் எங்களை காப்பாற்றும் என்றார். அவர் இப்படி கையேந்தி கொண்டு சொல்லுவார், முறுக்கி கொண்டு சொல்லுவார். என்ன பேர் சமந்தரியா, இந்த சர்வதேசம் எங்களுக்காக வரும், சர்வதேசம் குரல் கொடுக்கும். பல தடவை சொல்லியிருக்காரு. நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் சர்வதேசத்திட்ட போவோம். இல்லை போய் என்னதான் நடந்தது? இது ஒன்றும் இல்லை. ஐநாவிலே வாய் திறக்குது ஒருத்தர். கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னர் வரைக்கும் நாங்கள் ஐநாவுக்கு போகிறோம். ஐநா போகிறதே ஒரு பெரிய இது. அவர் போனார், இவர் போனார், அந்த எம்பி போனார், இந்த எம்பி போனார். அவர் அங்கே உரையாற்றினா அது ப்ரிவிலேஜ் தான். அந்த மாதிரி அப்படியெல்லாம் இருந்ததுக்கு ஒருத்தரும் வேலை இருக்குல்ல. சர்வதேசத்துக்கு போனோம் நீங்கள், ஐநாவுக்கு போனீங்க, அங்கே அப்போ அங்கேயெல்லாம் கேட்காத உலகம். இப்போ நீங்கள் ஒருத்தர் நிப்பாட்டி அவர் சொல்றதை தான் கேட்டு ஒரு விளக்கம் இன்னொன்னு சொல்லினா சொல்லிக்கொண்டே இருக்கணும். கீப் ஆன் டெல்லிங். இல்ல அதுல பிரச்சனை அப்படி பொது வேட்பாளர் சொல்றத மக்களை கமாட்டின மற்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. வேட்பாளரை மக்கள் அதுதான் பிரச்சனை. பொது வேட்பாளர் ஒரு கன்செப்டுக்கே வராது. இப்ப நாங்கள் நிப்பாட்டி பட் இதைத்தானே சிவாஜி நீங்க செய்தது. பாட்டினா நீங்க சிவாஜிலிங்க அதை மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் பாக்குறோம். அதே இதில் இன்னொரு தமிழர்னு போட்டி விட்டுருக்காரு. யாருக்கா தெரியுமா? இல்ல அது கூட தெரியாது. இன்னொரு தமிழர் போட்டி விட்டுருக்கு. போன தேர்தலில் சிவாஜிலிங்கத்தை விட இன்னொரு தமிழர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 6 எங்களுக்கு தெரியாது. பேர் ஊர் ஒன்றுமே தெரியாது, ஊர்லயோ ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் தமிழர் பேர் போட்டிட்டு இருக்காரு. பொது வேட்பாளர் மேலும் அப்படிதான் இருக்கு. உண்மைதான். சரி, அப்படி இருக்கும்போது இவர் சரி. இப்போ அதெல்லாம் வேற. நீங்க ஒரு கன்செப்டை முன்வைக்கிறீங்கன்னா அதுக்காக முயற்சிக்கணும், அதுக்காக முனைப்பு எடுக்கணும், அதை கொண்டு சேர்க்கணும். மக்கள் நாங்கள் முதலும் பெரிய ப்ராஜெக்ட் இப்போ செய்கிறதுட்டா சாதாரணமான வேலை இல்லை. மிகப்பெரிய ஆளணியும் இதுவும் கொண்டு உள்ள இறங்கி நீங்கள் பேசினா மட்டும்தான் என்னோட ஊடகத்தால் எட்டக்கூடிய மக்கள் கூட்டத்தின் எண்ணிக்கையை விட இன்னொரு மடங்கு மக்கள் கூட்டம் இருக்குன்னா நீங்க எப்படி ஊடகங்களால நெருங்க முடியாத மாதிரி என்டர்டைன்மெண்டா ஊடகங்களை பார்க்கிறவர்கள் தவிர இன்ஃபர்மேட்டிவா பார்க்குற ஆட்கள் எண்ணிக்கை சரியான முறை. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க அவர்கள்ட்ட போறதுன்னா நீங்க டிரெக்டா தான் போகணும், நேருக்கு நேர் போய் பேசணும். அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் செய்தால் தான் நீங்க அப்படி எந்த முயற்சிகளும் இல்லை, எந்த கலந்துரையாடலுக்கும் போகவே இல்லை. தங்களுடைய சீட்டை உறுதிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த லெவலுக்கு மக்கள்கிட்ட போயிட்டு மட்டும் பார்க்கணும். இப்படி ஒரு கொள்கை முடிவை கொண்டு போறதுக்கு தயார் இல்லை தானே? இல்லை, அப்படி நடக்கல இது வரைக்கும். எந்த ஒரு நடக்க போறது இல்லைன்றதான் யதார்த்தம் மட்டும். லாஸ்ட் 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் அரசியல்வாதிகள் மத்தியில இல்லை. பட் சிலவங்க நாங்கள் தான் அது கூட முக்கியத்துவம் கொடுக்குறோம். இல்லை ஆனால் அது முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்க பொது வேட்பாளர் ஆதரிக்கலைன்னாலே நீங்கள் தேசியத்துக்கு விரோதமான ஆளாகிறீங்க. துரோகி தான். தேசியத்துக்கு விரோத துரோகி. அப்படி இருக்கும்போது பேசாவிட்டாலும் பிரச்சனையாக அதனால பேசுறது அப்படி எல்லாமே இருந்தாலும் கூட டிஸ்கஷன் இல்லை. இப்போ பெரும்பாலும் அரசியல் கட்சிகளுக்கு இடையில அது தொடர்பான கலந்துரையாடல் இல்லை. அவர்கள் தமிழரசு கட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவனு நினைக்கிறேன். இருந்தா என் மரணமா இருக்கிறவன்றதுக்கு ஆன்சர் அதுவாக தான் இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. தமிழரசு கட்சியோ கூட்டத்தை ஊட்டுறதுன்றதுலயே அவர்களுக்கு இன்னொரு பஞ்சாயத்தை வச்சு நீதிமன்றத்துக்கு போய்த்து அதை முடிவெடுக்கணும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அந்த 22-21 பிற்போடப்பட்ட சித்ரா பௌர்ணமி என்று பிற்போடப்பட்ட கூட்டம் இன்னும் இல்லை. அது இப்போ இனி எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுக்கான மே 31 முதல் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கோர்ஸுக்கு முதல் 2 பேர் அது நடக்கல. அப்படி இல்லை, பேசணும், இந்த பிரச்சனையை முடிக்கணும், இதை இழுத்துக்கொண்டே போகக்கூடாது அப்படின்னு இப்போ CVK சிவஞானம் மாதிரியான மூத்த தலைவர்கள் அந்த மாதிரி சொல்லினோம். பட் அதுக்கு மற்றவர்கள் ஒத்து வருமானன்றது தெரியல. அவரே சொல்கிறார், மத்திய குழு கூட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நான் சொன்னால் நான் ஒருத்தர் கேட்கல. அதனால தான் நான் 22-27 வாய முடிக்கணும் பேசாமல் இருந்தேன் சொல்கிறேன். சரி, அதனால் இப்போ சொல்கிறது கேட்க போகிறாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்க பார்க்கணும் அல்லது முடிவெடுப்பினம், அவை இந்த முடிவு எப்போ வரும், அந்த முடிவு பிறகு மற்ற கட்சிகளோட எப்படி எவ்வளவு தூரம் இணங்கி போய் அதெல்லாம்ன்றது. பட் ஆனால் அதுக்கு முதல்ல இந்த துரோகி பட்டங்கள் சூட்டப்பட்ட துரோகிகள் என்ற ரீதியில்
நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி ஒருவேளை அந்த அப்படி ப்ரெஷர் பண்ணி கட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று யோசிக்கணும் மாதிரியான இல்ல அப்படித்தானே எலெக்ஷன் அந்த உட்கட்சி தேர்தலையே அந்த துரோகி தேசியவாதி ரோல் நிறைய பிளே பண்ணது. அதுதான் பிளே பண்ணி வெற்றி தோல்வியில தீர்மானிச்சதா இருந்தா அவ இதை திருப்பி நம்பிக்கையோட பிளே பண்ணி விட இங்கே அது அந்த செல்வாக்கு செலுத்தும் என்று அவ நம்புவிடும். இல்ல நான் நினைக்கிறேன் அதுதான் சொன்னா கடைசி நேர மாற்றங்கள் வாக்கு வித்தியாசங்கள் இல்லாட்டில் வாக்களிப்பில் கடைசி நேர மாற்றத்தை ஏற்படுத்தினது அந்த தேசிய துரோகம் என்றது சொன்னா எனக்கு தெரியத்தக்கனையா என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நீண்ட காலமாக சுமந்திரன் மீதான ஆர்வத்தையும் அவரது நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு போட்டுதற்குரிய விஷயமா பார்த்து கொண்டு வந்தவர் திடீரென்று எலெக்ஷனுக்கு 2-3 நாளைக்கு முதல் சும்மா கஷ்வலாக கேட்கல என்ன வேலையை தலைவர் தேசிய பொறியல் தானே என்று சொல்ல இந்த முறை நாங்கள் எப்படி தேசியத்தை விட்டு கொடுக்கலாதானே என்ன போறேன். அப்ப நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப பேருந்து திடீரென்று விசாரிச்சு சுமந்திர தேசியத்தை பற்றி காட்சிச்சாரோட இல்ல இவ்வளவு காலம் சுமந்திரோட இருந்தவர் ஒற்றை வார்த்தையில அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி அதுதான் ஒரு காத்திரமான இடத்துல ஒரு முடிவை கொண்டு வர்றதுக்கு தீர்மானிச்சிருக்குமா இருந்தால் இதுலயும் அதை பிளே பண்ணிவிடும். ஏன்னா கட்சியை அந்த மாதிரி தேசியம் துரோகி நாங்க டியூன் பண்ணி விட்டாங்க நானே 40 வருஷமா கிட்டத்தட்ட அந்த துரோகம் துரோகி விடுதலை போராட்டத்துக்கு விரோதி இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு டியூன் பண்ணப்பட்ட நாங்கன்றதுனால அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், உடனே ரியாக்ட் பண்ற ஒரு தன்மை இருக்குன்றதுனால ஒரு வேளை அவரை கருதக்கூடும். ஆனா இந்த விஷயத்துக்கு சுமந்திரன் ஒரு மிக தெளிவான பதிலோட அவரும் கம் பேக் டு ஃபைட்ன்னு நினைக்கிறேன். என்ற திருவோணமலையில் நடந்த தந்தை செல்வாவினுடைய நினைவு தின கூட்டத்துல அவர் மிக தெளிவா சொல்றார், தந்தை செல்வா டட்லியோட செய்து கொண்ட ஒப்பந்தத்திலேயோ அல்ல வண்டாவோட செய்து கொண்ட ஒப்பந்தத்திலேயோ சுயாட்சி என்ற இந்த வார்த்தையும் கிடையாது. சரிதானே? அப்படி இல்லாத போதும் அவர் செய்தார். ஆனா இன்றைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒப்பந்தம் செய்ய போனீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னாலும் கூட துரோகி என்றுவாங்க எல்லாரும். கட்சி தலைவர், பழைய தலைவர், புதிய தலைவர் எல்லாரையும் வச்சுக்கொண்டுதான் சொல்றேன். அதுக்கு அந்த பழைய புதிய தலைவர்களோட ரியாக்ஷன் என்ன? பழக்கம் மூலமா வேறு அப்படியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், அசையாம கேட்டு அப்படியா ஸ்ரீதரன் அந்த பேச்சு அவர் அந்த விஷயங்கள் சொன்ன அடுத்த நிமிஷங்கள்ல எழுப்பி போயிட்டார், கூட்டத்துல இருந்து எழுப்பி போயிட்டார். அவர் அதுக்கு பிறகு பேசல. பட் ஆனா அவர் அந்த கூட்டத்துல மிக தெளிவா தந்தை செல்வாவினுடைய பேச்சு எல்லாத்தையும் எடுத்து முன் வச்சு அவர் சொல்றாரு. அப்படி அதாவது அவருடைய சாராம்சமா அவர் சொல்லி முடிச்சது என்னன்னா, நீங்கள் தந்தை செல்வாவினுடைய வழிவந்த கட்சி என்றீங்க, அவர் உருவாக்கிய தமிழ் தேசியத்தை தான் நீங்களா அவர் உரையாற்றும் போது அவர் சொல்றார், நீங்கள் அதாவது தனக்கு முன்னாலே இருக்கிற சொல்ற. அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ் தேசியத்தையே அவர் தான் கட்டமைச்சவர். சரிதானே? தந்தை செல்வா தான் கட்டமைச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தரை பின்பற்றணும்னு சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய அணுகுமுறையை பின்பற்ற மாட்டேன்றீங்க. அவர் எல்லாத்தோடையும் முரண்பட்டவர், எல்லாத்துக்கும் போராடினார். ஆனா அதே நேரத்துல அவர் அந்த முயற்சிகளுக்கான பேச்சு, அதாவது வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்றதுலயும் அவர் குறியா இருந்தார். அப்ப அதுல சாராம்சம் கிட்டத்தட்ட உண்மையிலேயே தந்தை செல்வாண்ட அரசியல் வாரிசு தான் தாண்டு சுமந்திரன் கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படி செய்து அதனால ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணினால் நீங்க என்ன துரோகின்றீங்கன்றதான் அவர் சொல்ற. சொல்லாம சொன்ன வார்த்தை அது. அதாவது இன்றைக்கு தந்தை செல்வா இருந்தாலும் நீங்க துரோகி என்ன சொல்லி. ஓகே, இப்ப தந்தை செல்வா இருந்தாலும் துரோகி என்று சொல்லுவீங்கன்றது அதுல முன்னிலைப்படுத்துறாரா, இல்லாட்டி என்னையும் தந்தை அப்படி சொல்லல. அப்படி சொல்லல. நீங்க முதல் சொன்னா தானே அவருடைய இதா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கிற ஸ்பீச்சில இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னன்னா, தந்தை செல்வா செய்யற அதே விஷயங்களை தான் நானும் செய்தேன். ஆனா நீங்கள் என்ன துரோகி என்றீங்கள் என்றதான். ஸோ அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, உங்களுக்கு தந்தை செல்வாவினுடைய ஒரு பக்கம் மட்டும் தேவையா இருக்குது, நீங்க தமிழ் தேசியம் தேவையா இருக்கு, உங்களுக்கு தீர்வு சமஸ்டிதான் என்ற விஷயங்கள் அதெல்லாம் உங்களோட டிரைவ் ஃபோர்ஸஸ் உங்களை முன்னெடுத்து செல்ற ஊக்கியா நீங்க அதெல்லாத்தையும் பயன்படுத்துறீங்க. ஆனா அவருடைய வழிமுறையை நீங்கள் அரைவாசியை விட்டுறீங்க. அதான் அந்த வழிமுறையை பற்றிய விஷயத்தை விட்டுறீங்க. சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அதனூடாக போறது. அவர் என்ன சொல்றாருன்னா,
அவருக்கு ஒரு முயற்சி இருந்தது, அவர் ஒரு இலக்கு இருந்தது. அந்த இலக்கை அடைகிறதுக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் அவர் பயன்படுத்தி கொண்டும் இருந்தார். அதனாலதான் இந்த அதான் சொல்றாரு, சமஷ்டி கட்சியை தான் அவர் பேர் வச்சு தொடங்கினவர். தமிழ்ல ஃபெடரல், ஆங்கிலத்துல அவர்கிட்ட இதுக்கு பேர் ஃபெடரல் பார்ட்டி தான். அத தமிழ் அரசு என்று மாத்தினவர். தமிழ்ல வரும்போது தமிழ் அரசு என்று மாத்தினவர்னா 2 அரசுகள் என்ற அடிப்படையில தான், கொழும்பு சார்ந்த ஒரு அரசும் இங்க தமிழ் அரசும் என்ற மாதிரி. அப்ப அவர் அதனுடைய அடிப்படை சமஷ்டி தான். ஆனா சமஷ்டி கேட்டாலும் அவர் மாவட்ட சபைக்கும் வழங்கினவர், பிராந்திய சபைக்கும் வழங்கினவர். அந்த ஒப்பந்தங்கள்ல எங்கேயுமே அவர் இந்த சமஷ்டி என்ற சுயாட்சி பற்றி பேசவே இல்லை. அந்த ஒப்பந்தங்கள் குறிக்கப்படை இலக்கு சமஷ்டிதான். ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது ஒப்பந்தம் செய்யறதுக்கு ரெடியா தான் இருந்தது. சுயாட்சி என்ற வார்த்தையே அந்த ஒப்பந்தங்கள்ல இல்ல இருக்கு. அப்ப அந்த ஒப்பந்தத்துல சுயாட்சி இல்லைன்றத அவர் என்னவா சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு இலக்கை கொண்டிருக்கிறோம், ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இலக்கா உடனே அந்த இலக்கை அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத போதும் ஏதோ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டுக்கு போக முடியுதுன்னா அதுக்கு அவர் தயாரா இருந்தார். ஓகே, இதுல நான் ஒரு சும்மா ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப தந்தை செல்வா 2 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணார். ஒன்று தூர நோக்கோட உண்டு, ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னவா இது போனோம்ன்றது உண்டு. இடைக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஏரியாஸ்ல நாங்க தங்கிட்டு போவோம் என்ற மாதிரி, இல்லாட்டி இடைக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு இலக்கு நோக்கி முன்னேறோம். இப்ப நாங்கள் இப்ப ஒரு இடத்த போறோம், இடைக்குள்ள ஒரு ஆள் சைக்கிள்ல ஒரு இது தராருன்னு சொன்னா நாங்க அவரோட டிராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்ப திரும்ப நாங்கள் நடந்து போறதுக்கோ இல்லாட்டி இதுல போறதுக்கான விஷயங்களே படிமுறையா இருக்குமா இருந்தா அவர் ஒவ்வொரு படியா எழுதுறதுக்கு ரெடியா இருந்தா. இதுல எங்களுடைய போராட்டம் விடுதலை புலிகளுடைய போராட்டத்துல நாங்கள் அதை போகல, ஒரு இலக்கை நோக்கி போனாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆயுத வழி போராட்டம். நாங்கள் எங்களுடைய தனிநாடுன்ற அந்த நோக்கமே ஷோட்டா கோலா தான் பிக்ஸ் பண்ணப்பட்டதே தவிர அது பல நூற்றாண்டுகளுக்கான போராட்டமாக திட்டமிடப்படல. அப்ப நாங்கள் வேற வேற ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணணுன்றதே இருக்கல. பட் அது ஒரு பலமான நாங்கள் சொல்றத கேட்கணும், உள்நாட்டுல இல்ல சர்வதேச ரீதியாக என்ற அளவுக்கு இருந்த ஒரு அமைப்புண்ட கோரிக்கைகள் நோக்கங்களோட நீங்கள் உங்களுக்கு கட்சி பொதுக்குழுவை கூட்ட இல்லாத ஒரு அமைப்பு நானும் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்றது அவர் சுமந்திரனுடைய கருத்து என்னன்னா, அந்த ஸ்பீச்ல அவர் எதை குறிப்பிட சொல்ல வர்றாருன்னா, அந்த 2015 நல்லாட்சி அரசு இருந்தது தானே, அந்த நேரம் அவர்கள் ஒரு புதிய அரசமைப்பை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்தார். அப்ப அந்த முயற்சியின் போது ஆக்சுவலா என்னன்னா அந்த விஷயத்தை தான் அதுல தொடர்ந்து காட்ட அப்படிங்கிறாருன்னா, அங்கதான் இந்த சுமந்திரன் மீதான துரோகி முத்திர குத்தப்பட தொடங்கின காலப்பகுதி ஆரம்பிக்குது தானே. அப்ப அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியில செயற்பட்டு இருந்தவர். அப்ப இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்தவர்களே அங்க பேச்சு மேசையில இருந்து எல்லாரோடையும் பேசி எல்லாம் வெளியில வந்ததுக்கு பிறகு சுமந்திரன் எல்லாத்துக்கும் இனம் என்ற மாதிரி வெளியில வந்து கதை சொல்ல தொடங்கின காலகட்டம். அங்க என்ன பேசின விளங்காம இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம் தெரியல. ஆனால் அப்படித்தான் நடந்தது. ஆக்சுவலா நாங்கள் பத்திரிகையாளர்களா இருந்தபடியே அது தெரியும். ஏன்னா எங்களுக்கு என்ன பேசப்பட்டதுன்னு கேட்கணும்னா, யார் இவர் ஒரு ஆஃபிஷியல் வெர்ஷன் சொல்லிவினார், சமுத்திரம் அல்லது சுமந்திரன் ஒரு ஆஃபிஷியல் வெர்ஷன் சொல்லிவினார். பட் ஆனா எங்களுக்கு தெரியும் யாரை கேட்டா உண்மை அங்க உள்ள நடந்ததை பற்றிய விஷயங்களை யார் சொல்லக்கூடாது. அப்படி கேட்கும் போது அவர்கள் எங்கள்கிட்டையும் அப்படிதான் நேரடியா சொல்லிவினோம், இப்படிதான் அவ இப்படி கேட்ட கூட இவ எல்லாரும் போயினோம் அப்படி இப்படின்ற மாதிரி இவர்களை குற்றம் சாட்டி தான் விளங்கி இருக்குது. ஆமா, விளங்காம இல்லை. அதனால நான் அப்படி மொழி தடையினாலதான் அப்படி என்றது இல்லை. பட் ஆனா அதனுடைய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒன்றில் அப்படி பிள்ளையா இருந்திருந்தால் உங்களுடைய கட்சியிலேயே உள்ளே கூட்டமைப்பினுடைய கூட்டங்கள்லயே அதை ஆணித்தரமா சொல்லி நீங்க இப்படி போகக்கூடாது, இப்படி போனீங்கன்னா நாங்க எல்லாரும் மொழியில போவோம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆணித்தரமா அந்த கருத்தை முன் வச்சிருக்கோம். இல்ல பேச்சு மேசையில இருக்கும்போது நீங்க அந்த கருத்தை முன் வச்சிருக்கோம். இல்ல நாங்கள் இதுக்கு உடன்பட்டு வர மாட்டோம், நீங்கள் இதுக்கு வேற ஆல்ட்ரேஷன் தான் பார்க்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆணித்தரமா அதையெல்லாம் செய்யாம பத்தி கொண்டு இருந்துட்டு வெளியில வந்து
அதுக்கு குற்றவாளிகளா வேற யாரையோ சாட்டிட்டு நான் நல்லவன் மாதிரி தப்பிக்கொள்ற ஒரு பாணியை தான் அவர்கள் கையாண்டார். அங்கதான் இந்த சுமந்திரனை சுத்திய ஒரு வலை பின்னப்பட தொடங்கினார். அவர் அந்த இடத்தை டச் பண்ணி தான் சொல்றார். அப்ப அதுல என்ன ஆயிட்டுதுன்னா ஏக்கிய ராஜ்ய என்ற ஒரு சொற்பதத்தை பாவிச்சு பேக்காட்ட வழிகிட்ட ஒரு விஷயம் இருக்குதானே. ஏக்கியண்டா என்னவோ அப்படி எல்லாம் ஒரு உலகம் சொல்லிச்சுன்னா, அதாவது ஒற்றையாட்சி அல்ல ஒன்றுபட்ட ஆட்சி அப்படி என்றெல்லாம் தமிழ்ல. அப்ப ஒன்றுபட்டதுன்ற மாதிரி தமிழ்ல. அதுக்கு பிறகு அங்க போய் அதெல்லாம் முடிச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்குதான் அவர் அந்த உதாரணம் காட்டுறாரு. அங்க நீங்க சமஷ்டிய போடையில அதனால இவர்கள் துரோகிகள் ஆயிட்டார்கள் என்ற மாதிரி அன்றைக்கு எங்களை விமர்சித்தவர்கள். பட் தந்தை செல்வா அப்படி செய்யல. தந்தை செல்வா தான் சமஷ்டியை கேட்ட போதும் தன்னுடைய ஒப்பந்தங்கள்ல சுயாட்சி கோரிக்கையோ இல்ல சுயாட்சி என்ற பதமே இல்லை. ஆனா இன்னைக்கு யாரும் அவரை துரோகின்னு சொல்லல. இன்றைக்கு இருந்தா அவரை துரோகின்னு சொல்லிவிடும். இன்றைக்கு அரசியல் நிலைமை அப்படிதானே இருக்கு. இன்றைக்கு ரணிலோட தந்தை செல்வா ஒரு ஒப்பந்தத்துக்கு போனா கூட ரணில் சமஸ்டி என்ற பேர்ல ஒன்றை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க போறது. சுதந்திரன் என்ன சொல்றாருன்னா, அப்படி இருந்தாலும் கூட ரணிலோட தந்தை செல்வா ஒரு ஒப்பந்தத்தை செய்வார். அதுல இருந்து அடுத்ததுக்கு போவார். எனக்கு அவைகள் கட்சி இல்ல நான் அந்த கூட்டத்துல புகைப்படங்கள் பார்த்தேன். நேரம் போயில புகைப்படங்கள் பார்த்தேன்னா நல்ல ஒரு கூட்டம் சேர்ந்திருந்ததா பார்த்தேன். ஆச்சரியப்பட்டேன். அது மேபி தந்தை செல்வாவில் இருக்க அபிமானத்துல சேர்ந்திருக்கலாம். இல்லாட்டில் தங்களுடைய இருப்புகளை தக்க வைக்கிறதுக்கு இல்ல அங்கே ஒரு பலமான போட்டி நிலைமை இருக்குது. வடக்கு மாதிரி இல்லை. கிழக்குல அரசியல் அரசாங்கத்தினுடைய கட்சி ஆதரவாளர்கள் இருக்கணும். அதை விட இவர்களோட இருந்து அரசாங்கத்திட்ட போய் சேர்ந்த ஆட்கள் இருக்கணும். எல்லா வழியும் ஆட்கள் இருக்கணும். அப்படியான எல்லாரும் இருக்கும்போது தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு கிரௌடே இல்லாத கதிரைகள் வச்ச கூட்டங்களை இவர்களால் நடத்த முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கூட்டத்தை நடத்திட்டா இவர்களுக்கு ஆதரவு தலைமை இல்லை என்ற மாதிரி ஒரு தோட்டப்பாடு வந்துடலாம்ன்றதுனால அது கவனமாக இருந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆட்கள் ஒழுங்குகள் செய்யப்பட்டு நல்ல ஒரு சனத்தோட தான் அந்த கூட்டம் நடந்திருந்தது. இப்போதைக்கு நடக்கிற அரசியல் கூட்டங்களோட ஒப்பிடும்போது கண்டிப்பா ஒரு நல்ல கூட்டம் அங்க இருந்தது. விஷயம் என்னன்னா, சுதந்திரன் சொல்ற அல்லது அவருடைய அடிப்படை வாதம் என்னன்னா, தந்தை செல்வாயினுடைய அணுகுமுறையையும் நீங்கள் சேர்த்து கையாளுங்கள். அதான் அவர் சொல்றார். ஒற்றுமை என்ற அந்த விஷயத்துல அவர் லைட்டா குத்தி காட்டுற. தந்தை செல்வா ஒருபோதும் ஒற்றுமைக்காக சேரக்கூடாதவர்களோட எல்லாம் போய் சேரல அப்படின்னு சொல்றாரு. இப்ப பார்த்தா தந்தை செல்வான்ற வழியில்தான் காயத்ரமா நம்மளுக்கும் போராடுறது. அவருக்கு வேறு நோக்கங்கள் இருக்குது, தந்தை செல்வாக்கு வேறு யாரோட சேர்றது சேரக்கூடாது இவர் சொல்றதுக்கு வேற நோக்கம் இருக்குது. இவர் அந்த சின்ன டிஎன்ஏயோட சேரக்கூடாது, சின்ன டிஎன்ஏயோட சேரக்கூடாதுன்றது அது இருக்கலாம். ஆனா இப்ப இதெல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கட்சியினுடைய வழக்கில இருந்து வெளியில வந்தாலும் இப்போதைக்கு கட்சிக்குள்ள ஒரு தகவலுக்கான வாய்ப்புகள் இன்னும் பரவலா இருக்கு. கொண்டு பொது வேட்பாளர் விஷயம் இருக்கு. அது ஒரு அணியா நீங்க ஸ்ரீதரன் அணி அல்லது ஸ்ரீதரன் ஆதரிச்ச அணி என்று ஒன்று இருக்கு. அப்ப பொது வேட்பாளருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கிற அணியில முக்கியமா பார்க்க வேண்டிய ஆட்கள் எப்படி இருக்குதுன்னா, அந்த கடந்த தேர்தல்கள்ல டிஎன்ஏயாக போட்டியிட்டாலும் கூட அந்த ஒரு விதமா டிஎன்ஏ ஒற்றுமை குலைவு அந்த நேரங்களிலே இருந்ததுனால வாக்குகள் குறைஞ்சு போய் சீட்ஸ் குறைஞ்சு போச்சுதுன்ற மாதிரி இருந்து அதனால சீட்ஸ் கிடைக்காம போனார்கள். அதான் ஆசனங்கள் கிடைக்காம போனார்கள் இருக்கணும். அதுதான் அதிகமா அவரை பின்னணியில இருந்து சப்போர்ட் பண்ணினார்கள். அது கிழக்கிலேயா இருக்கட்டும். முன்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கில இருந்த முன்னணி ஆட்கள் பார்த்தீங்கன்னா அரியநேந்திரன், யோகேஸ்வரன், அங்க கோடீஸ்வரன் இவர்கள்லாம் போன பிறகு இல்லாம போனார்கள். டிஎன்ஏக்கான வாக்கு வீழ்ச்சி காரணமாக இவர்கள் பின்னால விருப்பு வாக்கு எண்ணிக்கையில போதாமை காரணமா போனார்கள். அப்ப சீட்ஸ் கூட வந்ததுன்னா இவர்களும் உள்ள
உள்ளற்பாங்கப்பட்டிருக்கும். அப்ப அதனால அவர்களுக்கு ஒரு ஒற்றுமை தேவையா இருக்கு. சுமந்திரன் போன்றவர்கள் ஏற்கனவே அவர்கள் இதுக்குள்ளேயே தங்களுக்கு கணிசமான வாக்குகளை எடுத்து அதன் மூலம் வெண்டு வந்தவர்கள். அதனால அவர்களுக்கு அதை பற்றிய இஷ்யூ இல்லை. ஒற்றுமையா இருக்கோ இல்லையோ நாங்கள் வெல்லுவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. ஸ்ரீதரனும் அதே நிலைப்பாடுதான். ஸ்ரீதரன் கட்சிக்குள்ள தலைவராகிறதுக்கு சப்போர்ட் பண்ணதான் அந்த எலெக்ஷன் யாழ்ப்பாணத்திலேயும் அதே மாதிரி தான். யாழ்ப்பாணத்திலேயும் இப்ப ஸ்ரீதரனோட சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய முதன்மையானவர்கள் யாரா இருக்கணும்னு பார்த்தா கடந்த தேர்தலில் இது மாதிரி தோற்று போனார்கள் தானே. பொது வேட்பாளர் பற்றி எல்லாம் அவசர அவசரமாக கட்சிக்குள்ள அரைக்க விட்டார்களை கூட கடந்த தேர்தலில் எம்பியாக முடியாதவர்கள். அப்படி இருக்கும்போது திருப்பி வழக்கு கிழக்கெல்லாம் முடிஞ்சு கட்சி ஒரு ருட்டீனுக்கு வந்தா கூட சண்டைக்கு சச்சரவுகளுக்கும் வாய்ப்புகள் கூட இருக்குது. துரோகிகள் ஹீரோக்கள் என்ற அடிபாடு கட்சிக்குள்ள தொடர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ஒரு முடிவுக்கு வராது. இப்போதைக்கு முடிவுக்கு வராதுன்றதை தாண்டி மக்கள் சரியான ஒரு அக்கறை அது இது ஒரு மக்கள் மத்தியில இது ஒரு பேசுபொருளாக இல்லை தானே இந்த பிரச்சனைகள். ஆனா உண்மையா அப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா. என்னன்னு சொன்னா எங்களுடைய அரசியல் தலைமைகள் எங்களுக்கு எங்களுடைய எதிர்காலம் இல்லாட்டி எங்களுடைய சந்ததிக்கான எதிர்காலம் எங்களுடைய உரிமைகள் அது எழுதல்ன்ற விஷயங்களை இப்ப இவ்வளவு உயிரை கொடுத்து நாங்கள் அதுக்கு போராடி கொண்டிருந்தாங்கள். இல்ல நீங்கள் வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் மூலம் நீங்கள் இதில் எங்களுக்கு வெற்றி தருவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இப்படி இருக்கீங்களோ உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக மக்கள் பார்க்கப்படும். மக்கள் அதை சாதாரணமாக ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஏதோ 4 பேர் சண்டை பிடிக்கணும் இல்லாட்டி தேர்தலி கடையில இருந்து ஆகிய பண்ணினம் என்ற மாதிரியான ஒரு விஷயம் சம்பவமாக சாதாரணமாக கடந்து போயிடும். இது உண்மையிலேயே எங்களுடைய இந்த அரசியல் என்ற விஷயத்துக்கு அரசியல் ரீதியாக எங்களுடைய பிரதேசத்தையும் மக்களையும் பலப்படுத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலும் மண்ணள்ளி போடுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் அந்த அரசியல் முன்னெடுப்பு எப்படி செய்கிறது என்று உண்மையில இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தெரியலை என்றது தெரியலைன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில் சரி இந்தியா மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்றது மக்களோட வாழ்வோட ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே கிட்டத்தட்ட அதே சிந்தனா ஓட்டம் மற்றது எங்களுக்கு ஈஸியா அந்த விஷயங்கள் எங்களை வந்தடையுது. இப்ப நிறைய பத்திரிகைகள் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு இந்திய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய சில ஊடகங்கள் இந்திய தகவல்களை இந்திய செய்திகளை பிரபல்யப்படுத்தல, அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து பிரசிச்சு கொண்டு கேட்கல. ஒரு கிட்ட கூட இல்லாமல் இது ஒரு என்ன சொல்றது, இதே உங்களுக்கு இதுல அந்த உணர்வை விவரிக்கலாம இருக்குது. இது இப்படி ஒரு அரசியல் கட்சிகள் பட் எலெக்ஷன் வந்த உடனே நடக்கிறது கோயில் திருவிழா மாதிரி தான். அது என்ன ஆகுதுன்னா போர்க்காலத்துல அரசியல் அதனுடைய கொதிநிலையில இருந்தது. சரிதானே, அது போர் அரசியலுக்கான போர், அதனால கொதிநிலையில இருந்தது. போர் முடிந்ததுக்கு பிறகும் அதே கொதிநிலை இருந்தது. தோற்று போனதற்காக இருந்தோம், ஆனாலும் எப்படியாவது கொடுக்காம போகணும். பட் இது 2020 கொரோனா வந்த போதும் அதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் பொருளாதார நெருக்கடி வந்த போதும் இந்த கொதிநிலையில இருந்து மடை மாற்றம் காண தொடங்கிட்டு, ஏன்னா பிரச்சனைகள் வேறாயிட்டு. நீங்கள் உள்ள இதண்ட போது கொரோனா வந்து அடைபட்டு கிடந்த போது உங்களுக்கு அரசியல் ஒரு பிரச்சனையே இல்லை. அது ஒட்டுமொத்த மக்களுக்கான வேற ஒரு பிரச்சனை, நாடு முழுவதும் வேற ஒரு பிரச்சனை. அரசியல் அங்க பிரச்சனையா இல்லை. கொதிநிலையில இருந்து அது இல்ல, இதுல அந்த கொதிநிலையை வச்சிருக்க வேண்டிய அரசியல் கட்சிகளுக்கு அது தெரியல. ஏனென்றால் அந்த அது வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததெல்லாம் எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான். அதாவது கொழும்பு செய்யற வேலைக்கு ரியாக்ட் பண்றது. அதுலதான் இங்கே எப்படி என்று சொன்னா இன்னொரு விஷயத்த நாங்க போன முறை காய்ச்ச விஷயம், இந்த மே தினத்தை பரபரப்பு இல்லாமல் சப்பன் இருக்குன்னு சொன்னா எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னா எங்களுடைய மக்களுக்கு ஒரு என்ன தேசியம் மற்றது எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை, அரசியல் எங்களுக்கான இந்த அதாவது அரசாங்கத்துல இந்த பொலிட்டிக்கலி எங்களுக்கான ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் மக்கள்கிட்ட பிரச்சனை. மற்ற எதுவுமே பிரச்சனை இல்லை. இங்க தெருவில் ரோட்டு போடப்பட்டிருக்குதா, காட்டுல தண்ணி ஓடுதா, டெங்கு பரவுதா, 2 நிமிஷம் மோட்டர் சைக்கிள் பார்க் பண்றதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணிடுவான் முனிசிபாலிட்டியில,
என்றதுல ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு இளைஞர்கள் இன்றைக்கு கனடா ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்து இல்லாட்டில் அது பிள்ளையான வழியில சரியான வழியில களவா காசு கொடுத்து ஏமாந்து இப்படியான அன்றாட பிரச்சனைகளை பற்றி இவர்கள் எப்பவுமே கேட்கிறது. சமூக பிரச்சனை பற்றி அவர்களுக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகளை பற்றி கேட்கிறது. தனியா அரசியலை பற்றி மட்டும் கேட்கறதால இந்த உண்மையா தொழிலாளர் அந்நியப்பட்டு நிற்கிறேன். சனத்துக்கு இப்ப அது பிரச்சனையா இல்லை, பிரச்சனையா இல்லைன்றது அது பிரச்சனை தான் இருக்குதுதான். ஆனா அது இப்போ ஹோல்ட் பண்ணி அது இப்போ 2வது 3வது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு முதல் அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை வேற இருக்குது. சரிதானே? சுமந்திரன் தன்னுடைய ஸ்பீச்சிலே இதை சொல்றார். அதாவது நீங்கள் தந்தை செல்வா 2 விஷயம் சொன்னாருன்னு சொல்றாரு. அதுல நீங்க கேட்கறத ஒட்டி அவட்டையில இருக்கிறதுனால சொல்றேன். தன்னுடைய ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்றாருன்னா, தந்தை செல்வா வந்து சொல்லி இருக்கிறார் 2 விஷயம் முக்கியம். ஒன்று, நாங்கள் எண்ணுத்தொகை, அதாவது இங்க தமிழர்களுடைய எண்ணுத்தொகையை பேணுவது முக்கியம். அந்த எண்ணுத்தொகைன்றது அவருடைய சொற்பிரிவு. எங்களுடைய எண்ணிக்கை இங்க அதிகமா இருக்க வேணும், பொதிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்றது. 2வது, நாங்கள் எங்களுடைய தாய நிலப்பரப்பை இழக்காமலும் பறிவுறுத்திடாமலும் பார்க்க வேண்டும். இந்த 2 இருந்தால்தான் நாங்கள் கேட்கிற சுயாட்சியை நோக்கி போக முடியும். அப்ப சுமந்திரன் என்ன சொல்றாரு, இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாமே எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கணும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கணும்னா ஏன் ஓடிக்கணும்? இங்க வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கணும். அதை எங்களால் தடுக்கவும் மேலாது. ஏனென்னா நாங்கள் இங்கே அவர்களுக்கான வாய்ப்பை வசதியை உருவாக்கி கொடுக்காத வரைக்கும் அவர்கள் வெளியேறதான் போயிடும். அப்படி வாய்ப்பை வசதியை உருவாக்கி கொடுக்குறேன்னா எங்களுக்கு அபிவிருத்தி வேணும். அபிவிருத்தியை செய்யறதுக்கு நீங்க விடையில. சரிதானே? அப்ப இப்ப இங்கதான் அவர் வர்றார். திருப்பியும் அந்த இதுக்குள்ள எங்க வர்றாருன்னா, எதிர்ப்பு அரசியலையே நீங்க செய்து கொண்டிருந்தீங்களா கஷ்டம் என்றதான் அவர் சொல்ல வர்ற விஷயம். ஆனா கட்சிக்குள்ள அது எடுபடாதுன்றது வேற விஷயம். நீங்க தேசியத்தையும் துருவத்தையும் தூக்கிட்டீங்க, கொடியை தூக்கிட்டீங்க 2 வகைதாலையும் வேண்டாம். அப்புறம் எல்லாரும் அதுக்கு எதிராக போறது இல்லதானே. அதனால அவர் சொல்ற விஷயத்துக்கு போகாது. ஆனா அது உண்மையான விஷயம். இந்த கட்சிகள் அதை எடுக்காத ஏனென்னா அவங்க மக்களை பற்றி அக்கறை இல்லை தானே. பிரச்சனை என்னன்னா, மக்களுடைய முதன்மையான சிக்கலா இருக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி தேடிக்கொள்றது என்றதும், அது எப்படி தாங்கள் என்றதும். ஏதாவது ஒரு வேணும் எனக்கு. நான் சாப்பிட்றதுக்கு, நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு. கனடாக்கு போறவன் வெறுமன பொருளாதார ரீதியாக இங்கேருந்து உழைச்சு அங்கேருந்து காசை இங்கே அனுப்பி இங்கே இருக்கிறவர்கள் நல்லா வாழணும்ன்றதோட அந்த எண்ணத்தோட மட்டும் போயில்லை. நான் அங்க போயிட்டா எனக்கு நல்ல வாழ்க்கை ஒன்றும் கிடைக்கும், வசதியான வாழ்க்கை ஒன்றும் கிடைக்கும் தான் போறான். அப்ப அவன் இன்றைக்கு நாங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டை வேற மாதிரி பார்த்தோம். சரிதான், எங்களை விட ஒரு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலைன்னு அதை கேட்கிறாரு. தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு சில நேரம் அவர்கள் நல்லா வாழணும்ன்றதோட அந்த எண்ணத்தோட மட்டும் போயில்லை. நான் அங்க போயிட்டா எனக்கு நல்ல வாழ்க்கை ஒன்றும் கிடைக்கும், வசதியான வாழ்க்கை ஒன்றும் கிடைக்கும் தான் போறான். அப்ப அவன் இன்றைக்கு நாங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டை வேற மாதிரி பார்த்தோம். சரிதான், எங்களை விட ஒரு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலைன்னு அதை கேட்கிறாரு. தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு சில நேரம் வருத்தம் அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பொருளாதார ரீதியில நாங்க கொஞ்சம் மேம்பட்ட நிலையில இருக்கிறோம், அல்லது அந்த பொருளாதார ரீதியில அப்படி இருக்கிறோம் என்ற மாதிரி, கல்வி இந்த மாதிரி பார்த்த ஒரு நிலைமை மாறி இன்றைக்கு அது தலைகளா மாறிட்டு. இன்றைக்கு அவர்கள் எங்களை விட மேல போயிட்டோம். ஹர்ஷடி சில்வாவே சொல்றாரு. சரிதானே, உலகத்தினுடைய மிக வளர்ச்சிகரமான பொருளாதாரம் இந்த இந்தியாவுடைய தென் மாநிலங்கள்ல தான் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த ஸ்டேட்ஸுக்குள்ளதான் இருக்குது. அந்த அளவு வளர்ச்சி வந்து உலகத்துல வேற எங்கேயுமே கூட இல்லை. அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க, ஏன்னா ஒரு 20 வருஷத்துல கிட்டத்தட்ட அதெல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு இணையாக வந்துடும். அப்ப நாங்க அந்த நேரம் எங்க இருக்க போறோம்? பிச்சை எடுத்து அப்ப நம்ம ஏறி இருக்கலாம், பாலத்தை போட்டு விட்டா நாங்க வவுனியா வரைக்கும் அங்கங்க பாத்திரம் ஏற்றி கொண்டிருக்கலாம். டூரிஸ்ட் வந்து போவிட்டு காசு நிறைய பேர் வந்து போவேன் டூரிஸ்ட. ஸோ அதை விட அவங்க அந்த ரூட்ல ஒரு இதுவே இப்ப திட்டப்படின்னு, அதாவது அயோத்தியில இருந்து இங்க சீதா எல்லா வரைக்கும் ராமர் ராமாயண கதை இந்த பாதையில அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பாதையில நிறைய பேர் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க திருவோடு ஏந்தினா விழுகிறதுக்கும் வாய்ப்பு. திருவோடு நிலைமை அப்படி போயிடக்கூடாது என்ற ஒரு தேவை இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்ப மக்களுடைய பிரச்சனை அது இருக்கு.
அதை அட்ரஸ் பண்றதுக்கு இப்ப ரெடி இல்லை. அதுக்கு பதிலா அவருக்கு அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல. அதான் சிக்கல். இல்ல உண்மையா இப்ப நாங்கள் இப்ப நீங்க காட்சி ஒன்று கேட்கல எந்த மைண்ட்ல ஓடி கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்களும் கிட்ட கட்சிகளும் அரசியல்வாதிகளை பற்றி இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்களும் இல்ல நாங்களும் அதுதான் சரி. நாங்களும் 6வது எபிசோட் இது திருப்பி அரசியலை பற்றி தான் சொல்லிருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இல்ல இது இப்ப நாங்க சொல்றது நீங்க அரசியல்வாதிகள் மக்கள் பிரச்சனையே கதைக்கலைன்றதுதான் மக்கள் சார்பா தான் அதை பேசுறமே தவிர அவர்களுடைய அரசியல் அல்ல, மக்களை கண்டுகொள்ளவே இல்லை என்றதும் அந்த மேதினவன் தான். தொழிலாளர் உரிமை என்பது மிக முக்கியம். நீங்க சொல்ற சரி. எப்படின்னு சொன்னா அவர்கள் மக்களை கண்டுகொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். ஏனென்றால் அவர்களுடைய அந்த பதவி அந்தஸ்து வாழ்வாதாரம் இல்லாத அவர்களுடைய இன்றைய முழு செயற்பாடுகளும் இந்த மக்களால தான் இப்படி இருக்கிறோம். இந்த மக்களுக்காக தான் நம்ம இருக்கணும்ன்றபடியால அல்ல. அப்படி ஒரு டேர்ம் ஃபுல்லா இருந்துட்டோம்னா அவருக்கு பென்ஷன், எம்பியா ஒரு டேர்ம் ஒருத்தர் ஃபுல்லா இருந்துட்டாருன்னா அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். அவர் வாழ்நாள் செட்டில்மெண்ட். அதை விட ஒரு வெஹிக்கிள் பாஸ் கிடைக்கும். அதுல அப்பவே 2 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்றவ அதை அந்த பெர்மிட்டை வித்தா. ஸோ அப்போ அதில் ஒரு பேமெண்ட் வந்துடும். சரி, அதில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் எடுத்துட்டீங்களே 1.5 கோடி ரூபாய் அதில் மிச்சம் இருக்கும். மற்றது மனைவி பிள்ளை சகோதரங்கள்ட பேரில் தானே அந்த அசிஸ்டன்ட் காசுகள் எல்லாம் எடுக்கிறவ. ஸோ அது அந்த மாதிரியா அதுலேயும் ஒரு தொகை ஒரே வார்த்தையில் சொல்றேன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஒரு டேர்ம் ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் தான். அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு பிறகு உங்களுக்கு போனஸ். ஓகே, இப்ப நாங்கள் அவைகளுக்கு அந்த தார்மீக உரிமை இருக்குது, இல்ல தார்மீக கடமை இருக்குது எங்களுக்காக, அது மக்களுக்காக அவர்கள் தங்களுடைய காலத்தை ஓட்டணும். அவர்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. அப்படின்னு சொன்னா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக பாடுபட வேண்டியது. எல்லா பிரச்சனைகளுக்கும் வெறும் அரசியல் பிரச்சனைக்காக அல்ல. இவர்கள் என்ன இப்ப வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கணும்னா அரசியல் பிரச்சனை தீர்ந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். கண்டிப்பா அப்படி இல்ல, கடைசி வரைக்கும் இல்ல. இப்ப என்ன சிக்கல் இருந்தா அரசியல் பிரச்சனையே தீர்றதுக்கு எப்ப தீருமென்றே தெரியாது. இல்ல அதுக்கு ஒருத்தருக்கு நாங்களும் ஏற்கனவே அப்ப எவ்வளவு காலத்துக்கு அப்படி மிச்ச பீர் பிரச்சனை பண்ணாமலே இருக்கு. அதுக்கு சம்பந்தமான ஒரு பிளானே இல்லை. இப்ப எப்படி முடிக்க போறோம், இந்த அரசியல் தீர்வு எப்படி பார்க்க போறோம், அது நோக்கி எப்படி நகர போறோம் தீர்வு இல்லை. அந்தந்த பிரச்சனைகள் வரைக்கும் கிளை 6வது ஒரு அறிக்கை விட்டா அதுக்கு இங்க கவுண்டர் கொடுத்துக்கொண்டு அதை பற்றி காய்ச்சி கொண்டு காலத்தில் அரசியல் இல்லாம போச்சுன்னா பொருளாதார அவன் திரும்ப என்னதை சொல்றான்னா, இந்த 2 வருஷத்துக்கு முந்தி நீ கியூல நின்ற, கேஸுக்கு கியூல நின்ற, பெட்ரோலுக்கு கியூல நின்ற, இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, உனக்கு இந்த லைஃப் வேணுமா அந்த லைஃப் வேணுமான்னு வெட்டுறாங்க. அதனால சனத்தின் பிரச்சனை முழுக்க அதை தாண்டி வேற ஒரு பிரச்சனையா அங்க கதைக்கிறதுக்கே இல்லை. இதெல்லாம் இல்லை. இதையும் சுமந்திரன் தன்னுடைய ஸ்பீச்சில் சுட்டி காட்டுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இப்படியே போனமா இருந்தால் இன்னொரு கொஞ்ச நாள்ல தேசிய பிரச்சனை இது என்ற நிலைமையில இருந்து காணாம போயிடுவோம். இப்பவே நாங்கள் அதில் விளிம்பில தான் இருக்கிறோம் சொல்றேன். அப்ப இதை தக்க வைக்கணும்னா நீங்கள் புது உத்தியில தேடும், எப்படி நீங்க அதை செய்ய போறீங்கன்னு தேடணும். அந்த மாதிரியான உத்திக்கு இந்த பொது வேட்பாளர் விஷயங்கள் எல்லாமும் கை கொடுக்குமா என்றதை தேடணும். பொது வேட்பாளர் உத்தி அல்லது அந்த யோசனைன்றது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும், உங்களுக்கு உண்மையில பயனுள்ளதா இருக்க போதா இல்லையான்றதை யோசிக்கணும். இப்ப இந்த விஷயங்கள் பற்றி சொல்ல வர்றதுனால அந்த பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு விஷயம் என்ன, அந்த ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் என்று சொல்லி ஒரு சட்டத்தரணி அவருடைய அரசியல் பின்னணி வேறு இருக்கு. அவர் சில தினங்களுக்கு முன்னம் யாழ்ப்பாணம் வந்திருந்த போது அவர் சொல்லியிருந்த ஒரு கருத்து, இதை பற்றி கேட்டிருக்கிறோம். அவர்கிட்ட பொது வேட்பாளர் பற்றி கேட்ட போது அவர் என்ன சொல்றாரு, தனிப்பட்ட ரீதியில நான் அதை வரவேற்கிறேன், அப்படியே அவங்களுக்கு முயற்சி வரவேற்கிறேன். ஒரு 2% தான் அவரால் எடுக்க முடியும். ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினால் அவரால் 2% வாக்குகளை தான் எடுக்க முடியும்னு சொல்லி, 2% வாக்குகளை தான் எடுக்க முடியும்னு சொல்லினா, அப்படி எடுக்கிறதுனால எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு பொது வேட்பாளர் வாரதா இருந்தா அவர் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களினுடைய ஆதரவோட வருவாரா இருந்தால், மக்களுடைய ஆதரவோட ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வருவாரா இருந்தா அதனுடைய இம்பாக்ட் வேறாக இருக்கும். அதுக்கு நீங்க சில கலந்துரையாடல்களை அங்க நடத்தணும்.
அது ஓரளவுக்கு உண்மையான மாதிரியும் படுது. பட் உண்மையா இருந்தாலும் எங்களுடைய ஐடியாலஜியோட மாறுபடும். எங்களோட நோக்கம் வந்து தமிழ் மக்களுடைய ஒரு தலைவரை தான் நாங்கள் அதுக்குள்ள கொண்டு வர்றது. அது மாதிரி தான் உருவாகிக்கிறோம் பொது வேட்பாளர்ல. ஈவன் நீங்க பொது வேட்பாளர் அவர்கள் அங்கீகரிக்கப்படுறாங்க, நீங்க அப்படித்தான் கொண்டு வருவோம். சிங்கள மக்களுக்கான ஒரு தலைவரை நீங்க கொண்டு நிறுத்த போறது இல்ல அப்படி சொல்ல இல்லை. நாங்க எங்களுடைய பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்படி சொல்லி கொண்டு தமிழ் மக்களுடைய தலைவர் பிரதிநிதி தலைவர் ஒருத்தரை நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லிக்கொண்டு சிங்களவர்களை வாக்கு போடுங்கோ செகண்ட் ப்ரொவின்சியல் போர்ட் சரி வரா ஃபர்ஸ்டா போட சொல்லுவோம். அது இப்ப நான் சொல்றது நாங்கள் அதுக்கு புரியுது இருக்கிற ஸ்கெட்சுக்கு இந்த ஐடியாலஜி பொருந்தாது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அதை விட்டுட்டு அப்ப நீங்க அதுதான் டிஸ்கஷன் ஆகும். அப்ப நீங்க இப்போ ஒரு ஐடியாலஜியோட அந்த பொது வேட்பாளர்ன்றதை முன்வைக்கிறீங்க. அவர் சொல்ற அந்த அங்கே இருந்து சப்போர்ட் பண்ணினாதான் நீங்கள் இது ஒரு காத்திரமானதா இருக்கும், கவனிக்கப்படத்தக்கதா. அப்ப ஒரு கலந்துரையாடலுக்கு நீங்க போக வேண்டியிருக்கும். அந்த கலந்துரையாடலின் போது நீங்கள் இந்த பரிமாணங்களை எப்படி அதுக்கேற்ற வகையில மாற்றிக்கொள்ள போறீங்க அல்லது அதை எப்படி முன்வைக்க போறீங்களா? இப்ப நீங்க சொல்ற விதமா முன்வைக்காம வேற விதமா முன்வைக்க வேண்டி இருக்கலாம். அது அந்த மாதிரி நிகழ்ந்தால் நல்லா இருக்கும் என்றது ஒன்று இருக்கு. ஏன்னா ஒருவேளை மக்கள் சிங்கள மக்களும் அதை ஆதரிக்கிற மாதிரி இருந்தால் உண்மையாவே அது குறைந்தபட்சம் நீங்க இப்ப சொல்றீங்களா உலகத்துக்கு சொல்லாமல் ஒரு கணிசமான சிங்கள மக்களை ஆதரிப்பார்களா இருந்தார்கள். நீங்க உண்மையாவே உலகத்துக்கு ஒரு புது செய்தியை சொல்லக்கூடியதா இருக்கு. அது நடக்குமான்றது விடுங்களா, ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா வச்சுக்கொண்டா அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகமா இருந்தா நீங்க இந்த இவ்வளவு மக்கள் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக் கொள்றதுக்கும் தயாரா இருக்கணும் என்ற உண்மையாவது உண்மையான ஒரு செய்தியா உலகத்துக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன சிக்கலா இருக்குது என்ன, இந்த அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான மக்கள் நலன்சார் விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி வெறும் அரசியலை மட்டுமே தங்களுடைய போக்கஸா நோக்கு நிலையில வச்சு கொண்டு இருக்கிறதுனால மக்கள் அதை விட்டு அந்நியப்பட்டு தான் நிற்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு அவர்களை உருவாக்குற டிஸ்கஷனுக்கு கொண்டு வர்ற பொது வேட்பாளர் பற்றிய விஷயங்களோ இது ஒரு பெரிய கலந்துரையாடலுக்குரியதாவோ மக்களுக்கு அக்கறைக்குரிய விஷயமாவோ இல்லாமல் அல்லது நீண்டதொரு அரட்டை இன்றைக்கு கிட்டத்தட்ட விவாதம் அளவுக்கு போயிருக்கு நம்புறேன். ஒரே டாபிக்ல சுற்றி சுழன்றிருக்கிறோம். எங்களுடைய தலைவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய மக்கள் மீதான அக்கறை என்ற ஒரு ஒற்ற புள்ளியில பட் கூட சுமந்தரனுடைய இந்த கடைசியாக நடந்த ஸ்பீச் தான் இந்த நாங்கள் போன அரட்டைக்கும் இந்த அரட்டைக்கும் இடையில நடந்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. வேற யாரும் அடுத்த முறை கதைச்சா நாங்கள் அதை தூக்கி கொண்டு வரலாம், அவர்களை பற்றி பேசலாம். இன்னும் ஒரு இல்லை அதுல இருக்கிற பிரச்சனை அரசியல் வந்துட்டா எங்களுக்கு இந்த பொது வேட்பாளர் அல்லது ஜனாதிபதி தேர்தல் இந்த மாதிரி 2 விஷயத்தை தாண்டி பேசுறதுக்கு வேற எதையும் அவர்கள் தரவே இல்லை. ஓகே, எங்களுடைய அரசியல் தலைவர்களே தரையில்லை. இதுவே நீங்க தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த எலெக்ஷன் முடிஞ்சது அதில் தமிழ்நாடு டெலிவிஷன்ஸ்ல போட்ட அட்டே ஒரு பெரிய டிஸ்கஷன் பார்த்துருக்கீங்களா? இல்லை எதாவது சொல்றீங்க. இவர் இந்தியாவை காக்க ஸ்டாலின் வந்து அழைக்கிறார் அதுக்கு அதிமுக போட்ட அட்டை பார்த்துனீங்களா? நான் உள்ளூரை காப்பாற்ற முடிஞ்சது, தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியல, இவர் இந்தியா காப்பாற்ற இல்ல அந்த இல்ல உண்மையா நாங்கள் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது அரசியல் இல்லை. மக்கள் மயப்படுத்தப்படாத எந்த ஒரு செயற்பாடும் அரசியலாக கருத முடியாது. இது தலைவர்களுக்கு இடையிலான ஒரு ஒரு சிறு குழுக்களுக்கு இடையிலான டிஸ்கஷன்ஸ் இல்லாட்டி அவங்க டிசிஷன் மேக்கிங் இதை விட எங்கட மக்கள் பொலிட்டிக்கலி போறதுக்கான ஸ்பேஸை கொடுக்கல, தலைவர்கள் கொடுக்கல என்பதுதான் உண்மையான பிரச்சனை. ஒரு சில குழுக்களாகவே அவர்கள் இயங்கி கொண்டிருக்காங்க. தொண்டர்கள் அந்த பாணியே இல்லையா? அவர்கள் இயக்க பாணிகள் அந்த பின்னணியில் இருந்து வந்தவர்கள் பெரும்பாலாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அதே பழைய ஜனநாயக பாணியில் இருக்கிறார்கள். இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜெனரேஷன்ஸுக்கு என்ன சிந்திக்குது, அது எப்படி இந்த வேர்ல்டு இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது, விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கும் போது இருந்த உலகம் வேறு, இப்போ இருக்கிற உலகம் வேறு. இன்னைக்கு நீங்கள் ஏஐ உலகத்தில் இருக்கிறீங்க. சரி, அந்த உலகத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் ஒரு மீடியாவே நடத்த முடியும்ன்ற மாதிரி ஆகிடும். ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்கொள்ளாமல் நீங்கள் தனி ஒரு மனுஷனாக இருந்து ஒரு பெரிய ஆஃபீஸையே நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வர்ச்சுவல் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணி அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது.
அந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள்ட்ட அவர்கள் எப்படி கவர்றது, அவர்கள் அப்ப இவ்வளத்தையும் செய்யறதே அவன் ஒரு இடத்துல இருந்து செய்ய போறானா இருந்தால் அவனை நீங்க தேடி போய் தான் அவன்கிட்ட அரசியல் பேசுவோம். அது எப்படி செய்யறதுன்ற முறைமைகள் அதுகளை எல்லாம் தேடி பிடிக்கிறது என்ற அந்த அந்த விஷயங்கள்ல வந்து இந்த நவீனத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களை தங்களை தகவமைக்கிறார்களான்ற கேள்விதான். பழைய பாணி தான், இன்னும் அதே பழைய பாணி, பழைய கோஷங்கள், பழைய துரோகி பட்டங்கள் அப்படியே தான் போய்கொண்டிருக்கிறது தான். அந்நியப்படுத்தி கொண்டே போகுது. மக்கள்கிட்ட இருந்து அரசியல்வாதிகள் அந்நியப்படுத்துது. ட்ரெண்டுக்கு வரீனம் இல்லை பார்க்கலாம். இதுல சொன்னா ட்ரெண்டுக்கு வரீனம் இல்லை, அவர்களுமே மக்கள் சீண்டே இல்லை என்றபடியால் அவர்களுக்கு அது விளங்க இல்லை நினைக்கிறேன். அதுதான் உண்மையான சிச்சுவேஷன் நான் நம்புகிறேன். பார்க்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான அல்லது பரபரப்பான இன்னொரு தகவலோட இல்லாட்டி ஒரு டாபிக்கோட இல்லாட்டி ஒரு சம்பவத்தோட இருந்தா இல்லை பட் அது நடக்கும். அது இப்போ செய்தி என்றதும் விவாதம் இதுன்றதும் வந்து இப்போ பார்க்குற பார்வையெல்லாம் ஊடகவியல் பாலபாடமே மனிதனை நான் கடிச்சா செய்தி இல்லை, நாய மனுஷன் கடிச்சா தான் செய்தி. அப்ப இந்த டாபிக்ல தொடங்கினா என்ன வர முடியல. நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயத்துல நாங்கள் இன்னொரு அரண்டையில நாங்கள் சந்திக்கலாம். நன்றி நன்றி.